Solarangam. Title sponsor Prithvi Innerwears. Powered by SVB Cheats India Private Limited. Co-sponsors Deccan Carvel Pumps, Simta Astex, Window, Door and Interior Solutions. Shri Aarti Jewelry, Coimbatore. இதில் கடைசி அந்த டிஃபென்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். அதாவது இந்தியா என்ன சாதித்து கொண்டிருக்கிறதுங்கிறது ஒரு நியூஸ். இன்னொன்று இந்தியாவின் மிக பிரபலமான ஒரு இது பிரம்மோஸ் ஏவுகணை. இதை சைனா என்ன பண்ணுச்சு, நாம் பிலிப்பைன்ஸுக்கு அதை விற்கிறோம். அப்போ சைனா சோஷியல் மீடியா, அவர் சொன்னார் இல்லையா, மல்டி லேயரில் அவங்க இந்த டீப் ஸ்டேட்டை சதிகளை எப்படி அரங்கேற்றுகிறார்கள். இல்லை ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணாங்க, இந்த பிரம்மோஸ் அவ்வளவு சரியாக ஒர்க் ஆகலை, பாதியில் இதாகுது, அதை நம்பி வாங்க வேண்டாம், அது பிலிப்பைன்ஸுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு செய்தியை பரவ விடுகிறார்கள். இது பெரிய அளவில், ஏன்னா அடுத்து வாங்குவதற்கு இருந்தது வியட்நாமும் இன்னொரு கண்ட்ரியும். அப்போ அந்த இந்தியா தயாரித்து பிரம்மோஸ் நாமளும் யூஸ் பண்ணுறோம், அதனுடைய செயல்திறன் மிக சரியானதாக இருக்கிறது, மிக சிறப்பாக இருக்கிறதுன்னு நாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை சேலுக்கு கொண்டு விற்கிறோம். இதை கெடுப்பதான ஒரு வேலையை சைனா செய்கிறது. அப்போ என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் அதை கவுண்டர் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. வியட்நாம் அதை நம்பியது, இந்தியாவை நம்பியது, சைனாவை நம்பலை. அந்த டீப் ஸ்டேட் சதியை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொன்று, கனடாவோடு நமக்கு இருக்கிற அந்த இதனால் இப்போ பயங்கர டென்ஷன், உறவுகளே ரொம்ப டென்ஷனாக இருக்கிற இந்த வேளையில் நாம் கனடாவோட ஸ்ட்ரைக்கர்னு ஒரு டேங்க் வாங்குறதாக இருந்தோம். அது நல்ல செயல்திறன் கொண்டது தான். ஆனால் நமக்கு அந்த இது கிடைக்கல. அப்படிங்கும்போது இந்தியா என்ன பண்ணி, இந்திய அரசாங்கம் அதை எப்படி எடுத்து சென்றதுன்னா, நீ கொடுக்கலைன்னா என்ன அப்படின்னு சொல்லி வேப் அப்படிங்கிற பேரில் இந்தியாவினுடைய டிஆர்டிஓவும் டாட்டா நிறுவனமும் சேர்ந்து இன்றைக்கு அதை உருவாக்கி இருக்கிறார்கள். இது இந்திய அரசாங்கத்தின் சாதனை. ஒரு நோக்கம் இருக்கணும், ஒன்று கிடைக்கலைன்னா விட்டுறலாம் அப்படிங்கிறதுல. எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும், எவ்வளவு தடைகள் இருந்தாலும், அந்த நோக்கம் இருந்ததுன்னா இந்தியாவை முன்னேற்ற வேண்டும், அனைத்து துறைகளிலும் இந்தியாவுக்கு முன்னேற்றணும். எது அடுத்தாப்புல பெரிய முக்கியமான இதாக மாறும், அதை முன்கூட்டியே அறிந்து ஒரு விஷனோடு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது பாரத பிரதமர் மிக சிறப்பாக செய்கிறாருங்கிறதுக்கு இது ஒன்று. இன்னொன்று, குஜராத்தில் ஏர்கிராஃப்ட் ஆலை ஒன்று, தொழிற்சாலை ஒன்று தொடங்கி இருக்கிறார். இதெல்லாம் மிக முக்கிய. டிஃபென்ஸில் நாம் ஆர்மி வெப்பன் ப்ரொடக்ஷனில் இந்தியா இறங்கி இருப்பதற்கு இது முக்கியமான காரணம். நமக்கு இன்ஜின் கிடைக்கிறதில்ல, சிப்பு கிடைக்கிறதில்ல, மெயின் சப்ளை செயின் சைனாலேருந்து தான் வரணும்னா கொரோனா டைமில் தான் உலகம் முழுவதும் அதை அறிந்து கொண்டது. இப்போ இந்தியா அதை மிக சரியாக மாற்றி எடுத்து செல்கிறதுங்கிறதுல இந்திய பிரதமரும் அவர் குழுவும் மிக சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். மேடம், ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறீங்களா? இப்போ கனடா பற்றி பேசினாங்க இல்லையா, கனடா பற்றி இவங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. இப்போது இந்தியா கனடா உறவு ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்குது, காலிஸ்தான் தீவிரவாதிகளின் காரணமாக. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முக்கியமான விஷயம், நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன் கனடா ரொம்ப அதிகமாக இருக்குது, பர்டிகுலர்லி அவங்களோட பாலிடிக்ஸ். இப்போது ஜஸ்டின் ட்ரூடோவுடைய லிபரல் பார்ட்டி கேண்டிடேட்ஸ், நூற்றுக்கணக்கான கேண்டிடேட்ஸை சைனா பணம் கொடுத்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண வச்சுருக்காங்க. அது அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியே இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஜஸ்டின் ட்ரூடோவோட கவர்மெண்ட்டுக்கு. இந்த பாரதத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஜஸ்டின் ட்ரூடோவையே ப்ராப்பப் பண்ணது சைனா தாங்கிறது என்னுடைய ஒரு சந்தேகம். அது என்னுடைய அது இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணனா அதுக்கு எவிடன்ஸ் கூட கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாரதத்தினுடைய லோக்சபா எலெக்ஷன், பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் சமீபத்தில் நடந்தது. என்னுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் அதை பற்றின சைனா, அதாவது வெளிநாடுகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன் இந்தியன் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்டடி பண்ணோம் நாங்கள். அதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வந்தது சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி முதல்ல ராமர் கோயில் பற்றி பேசுவாங்க சோஷியல் மீடியாவில். திடீர்னு ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க, ஹேண்டில். பர்டிகுலராக எக்ஸ் ட்விட்டர் ஹேண்டில் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க, ராமர் கோயிலை பற்றி பேசுவாங்க. நம்ம எல்லாம் நினைப்போம், சரிங்க இவங்க பாரதத்தை சப்போர்ட் பண்ணுற ஹேண்டில் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவீங்க. திடீர்னு பார்த்தா மோடி ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிற மாதிரி போடுவாங்க. மூணாவது ட்வீட்
பாரதத்துக்கு எதிராகவும் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராகவும் இருக்கும். நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி லடாக் கான்ஃப்ளிக்ட் சமயத்தில் சைனாவுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் பாருங்கள், சைனாவில் ட்விட்டர் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது. ஆனால் சைனீஸ் வந்து ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. ஒன்லி ரீசன் இஸ் டு டூ இன்ஃப்ளூயன்ஸ் ஆப்ரேஷன்ஸ். மற்ற நாடுகளில் போய் இன்டர்ஃபியர் பண்ணுறது இன் பாலிடிக்ஸ், நம்மளுடைய டாபிக் இன்றைய டாபிக், அதுக்கு மட்டுமே அவங்க வந்திருக்காங்க. இதுக்கு வந்து 50 சென்ட் ஆர்மி அப்படின்னு சொல்லி ஒரு இராணுவ கட்டமைப்பே அவங்க வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ லடாக் சமயத்தில் கூட அவங்க இந்த மாதிரி வந்து பாரத இராணுவத்துக்கு எதிராக நிறைய சோஷியல் மீடியா போஸ்ட்டு, ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இந்த புக்கு நான் எழுதுனதுக்கு காரணமே இந்த லடாக் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்த போது பத்திரிகைகளில் இந்தியாவுக்கு எதிராகவும் இந்திய இராணுவத்திற்கு எதிராகவும் சைனாவுக்கு ஆதரவாகவும் பத்திரிகையில் வந்து ஆர்டிகல்ஸ் வரும்போது, ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து போஸ்ட் போடும்போது, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறாங்க. யார் இவர்கள், ஏன் போடுறாங்க இந்த மாதிரி? லோக்கல் சென்டிமெண்ட், பாரதியர்களுடைய சென்டிமெண்ட் வந்து ப்ரோ இந்தியா சென்டிமெண்ட், ஆன்டி சைனா சென்டிமெண்ட்டாக இருக்கும்போது இவர்கள் ஏன் இந்த மாதிரி பாரதத்திற்கு எதிராக எழுதுகிறார்கள் என்ற இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அவங்க வந்து இதில் வந்து நான் மோர் தென் 100 persons, அதாவது இண்டிவிஜுவல்ஸ் பேர் ஓட போட்டிருக்கேன். இது பப்ளிஷ் பண்ணி 3 வருஷம் ஆச்சுங்க. இவங்க எல்லாம் என்னை வந்து டெஃபமேஷனுக்கு சூ பண்ணியிருக்கலாம், என்ன கேஸ் போட்டிருக்கலாம் என் மேலே, டெஃபமேஷன் கேஸு 1000 கோடி ரூபா கூட என்கிட்ட கேட்டிருக்கலாம் டெஃபமேஷனுக்காக. ஒருத்தருக்கும் தைரியம் கிடையாது, இந்த 100 பேரில் ஒருத்தர் கூட தைரியம் கிடையாது என் மேலே சூட் பண்ணுறதுக்கு. லா ஆஃப் லிமிட்டேஷன் பாருங்கள், நான் வந்து லா கிராஜுவேட் கூட, கொஞ்சம் லாவும் தெரியும் எனக்கு. லா ஆஃப் லிமிட்டேஷன், அதாவது ஒருத்தர் மேலே நீங்கள் கேஸ் போடணும்னா இந்த மாதிரி டெஃபமேஷன் கேஸ் போனால் 2 வருஷம் தான் லா ஆஃப் லிமிட்டேஷன். 3 வருஷம் ஆச்சுங்க. இன்னி வரைக்கும் எவனுக்கும் தைரியம் கிடையாது என் மேலே கேஸ் போட்டது. 100 பேருக்கு மேலே நான் ஓப்பனாக பேரை சொல்லியிருக்கேன், இந்த யார் வந்து இந்த மாதிரி சைனாவுக்கு ஆதரவாக வேலை செய்கிறார்கள் பாரதத்தில்னு சொல்லிட்டு. மேடம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்திய கனடா உறவில் ஸ்ட்ரைக்கர் ஆர்மட் வெஹிக்கிளுக்கு பதிலாக வீல்டு ஆர்மட் வெஹிக்கிள் டாடா தயாரிப்பு, டிஆர்டிஓடைய ரிசர்ச் அதை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்ட்டு. மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, இங்கே இருந்துட்டு நான் சொல்லாமல் இருந்தேன்னா சரியாக இருக்காது. 2018-19 புல்வாமா தாக்குதல், நம்மளுடைய 40 வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சது நம்ம பார்த்துருப்பீங்க. அந்த காட்சிகளை பார்க்கவே முடியாது உங்களால், ஏன்னா உடல் சிதறினாங்க. அந்த நிகழ்வுக்கு பிறகு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் மற்றும் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க, இதுக்கு நம்மளால் எதாவது பண்ண முடியுமான்ட்டு. அவங்க துறை வந்து காம்போசிட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டல்ஸ் எல்லாம் சேர்த்து உலோகங்களை மல்டிபிளாக சேர்த்து வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச். அதுக்கு பிறகு அது வடிவெடுக்குது. அது வடிவெடுத்து அந்த மெட்டீரியலை கிரியேட் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. 2021 நம்ம கோவிலில் எல்லாம் பிஸியாக இருக்கும்போது இதற்கான சோதனை வந்து சியாச்சனில் நடக்குது. உலகத்துக்கு நம்ம யாருக்குமே தெரியாது. அதன் பிறகு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்ட் ப்ரூஃப், வெடிகுண்டு தாக்குதலின் போது வீரர்களை காப்பாற்றுறதுக்கு புல்லட் ப்ரூஃப், நம்மளுடைய கவசம், அதன் பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரூஃப். இந்த 3 சேர்த்து ஒரே மெட்டீரியல் வந்து அவங்க செஞ்சு முடித்தாங்க. அந்த சோதனையெல்லாம் முடித்து அதோடைய அடுத்த லெவல் NATO 2ன்றது ஒரு சர்வதேச தரம், அதையும் முடித்து NATO 5 அந்த டெக்னாலஜியும் முடித்து அது வந்து இப்போ இந்திய இராணுவத்துக்கு அந்த கல்லூரி மற்றும் அந்த சம்மந்தப்பட்டவங்க இலவசமாக வழங்கியிருக்காங்க. அந்த கல்லூரியின் பெயர் அமிர்தா யூனிவர்சிட்டி. அந்த பேராசிரியரின் பெயர் ப்ரொஃபஸர் சஞ்சய் பௌமிக். நான் அதை கேட்டுட்டு என்னுடைய ஒரு யூடியூப் சேனல் ஒரு எல்லாருக்கும் ஒரு இதுக்காக நடத்திக்கிட்டு இருக்கேன். அதன் பிறகு அவர் தொடர்பு கொண்டு நம்ம நண்பர்கள் எடுத்து நான் இதுக்காக வந்தேன். நான் வந்து அவரை தனியாக பேட்டி எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன், நான் இது உங்களை வேறு யாராவது அப்ரோச் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சார் சொன்ன மாதிரி அவருடைய நம்பர், இமெயில் முகவரி, ஃபோன் நம்பர் தேடி சைனாலேருந்து ஃபோன் வருது. அமெரிக்கா ஒரு விளைய வைக்கிறாங்க. அந்த பேட்டன்ட்டோடைய மதிப்பு மட்டும் 2500 கோடி. எல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் நான் அதுக்காக பண்ணலைங்க, நம்ம இதுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கேயோ நடக்கக்கூடிய ஏதோ ஒன்றுக்கு சல்யூஷன் வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போயிருக்குது. எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் சொல்லுவேன். ஏன் இது எனக்கு மேடை கிடைக்கின்றதுக்காக நான் பேசலை. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் காலேஜ் கேன்டீன் போயிருந்தோம். ஒரு 3 மணிக்கா சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். நாங்கள் சொன்னார், கேட்டீங்கன்னா சாப்பாடு முடிஞ்சதுங்க அப்படின்னாரு. நான் அப்படி திரும்பி பார்த்தேன், நீங்கள் எங்கே இருக்க வேண்டியவரே, நீங்கள் ஒரு கமர்ஷியல் யோசிச்சிருந்தா நீங்கள் என்னவோ இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்காரு. அதை பற்றி நான் இப்போ ஓப்பனாக பேச முடியாது. வரும்போது உலகத்துக்கே தெரிய வரும் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பாருங்க, ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க தேசியம், தெய்வீகம், தமிழ், இது 3 தான் தாரக மந்திரம்னு சொன்னாங்க. தமிழகம்னாலே தேசியம், தெய்வீகம், தமிழ், இது 3 தாங்க. இதை யாராலையும் வந்து மாற்ற முடியாது.
அது ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேங்க. ஜெனரல் பிபின் ராவத் அவர்கள் இதே பக்கத்தில் நீலகிரி மலையில் தான் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் காலமாயிட்டார். அவருடைய உடல் வந்து எடுத்துட்டு வரும்போது வழிநெடுகும் மக்கள் நின்று அவருக்கு வீர வணக்கம் செலுத்தியிருக்காங்க. அதுதாங்க தமிழகம். இந்த தமிழகத்தை மாற்ற முடியாது யாராலும். கடைசி ஒரு வார்த்தை, இந்த ஹாட் பவர் செஷனை வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னால் மிஸ்டர் பிபின் சொன்னார், ஏன் இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஏன் இந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்கிறார்கள் இந்திய குடிமகனாக இருக்கும்போதுன்னு. அதுக்கு சமீபத்தில் சஞ்சீவ் சன்யால்னு அவர் வந்து பாரத பிரதமருடைய பொருளாதார ஆலோசக குழுவில் அவர் ஒருவராக இருக்கிறார், மிக முக்கியமானவர். அவர் ஒரு பேட்டியில் ஒன்று சொல்கிறாரு, இந்தியாவுக்குள்ளே இருந்தே வெளியிலிருந்து சதி செய்வதுங்கிறது வேறு, ஆனால் இந்திய கரங்களை கொண்டே இந்திய கண்ணை குத்துவது அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா, அவர் ஒரு மிக எளிதாக ஒன்றை சொல்கிறார். உங்களுக்கு ஃபெல்லோஷிப் வேணும் அப்படின்னா, ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் ஃபெல்லோஷிப் வேணும் அப்படின்னா மிக எளிதாக அவர்களால் கொடுக்க முடிகிறது. ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அவர்கள் கையில், மிக பிரபலமான மிக முக்கியமான அதில் சீட்டு கிடைக்காதான்னு நினைக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அவர்கள் கையில். அவர்கள் அதை காட்டி ஆசை காட்டி தங்களுடைய குழந்தைகளுக்கு தங்களுடைய வாரிசுகளுக்கு அதில் ஃபெல்லோஷிப் கொடுக்கணும். இவர்கள் மிக எளிதாக அந்த இதை பேசுகிறார்கள். ப்ரெஸ்ஸில் வந்து நமக்கு குளோபல் லெவலில் ப்ரெசன்ஸுங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண முடிகிறதுன்னா அதற்கான எந்த தளத்தையும் நாம் இன்னும் உருவாக்கவில்லை. இது இன்னொரு காரணம். ப்ரெஸ் பீப்புளை மிக எளிதாகன்னா அவங்களுக்கும் நிறைய குளோபல் பிளாட்ஃபார்மில் மிகப்பெரிய பதவிகளும் விருதுகளும் வழங்கப்படுகிறது. இது எல்லாம் கிடைக்கும்போது மிக எளிதாக அவர்களுக்கு மட்டும் இல்லை, அவர்களுடைய வாரிசுகளுக்கும் சேர்த்து கனவிலும் காண முடியாத பல சௌகரியங்கள் சலுகைகள் கிடைக்கும்போது மிக எளிதாக அந்த செயலை அவர்களால் செய்ய முடிகிறதுங்கிறது தான். இதை மாற்றி அமைக்கணும்னா நாம் பதிலுக்கு அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்க ஆரம்பிக்க வேண்டும்ங்கிறது. சொல் அரங்கம் டைட்டில் ஸ்பான்சர் பிருத்வி இன்னர்வியர்ஸ், பவர்ட் பை எஸ்விபி சீட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். Co-sponsors Deccan Carvel Pumps, Simta Astex, Window, Door and Interior Solutions, Shri Aarti Jewellery, Coimbatore.